ஸோ இப்ப இங்க வந்து நெறைய பேர் வந்து எப்படின்னா, நெறைய ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நீங்க இப்ப பரம்பரை பரம்பரையா ஜோதிடம் பார்க்குறீங்கல்ல. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இந்தந்த ஜோதிடம் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான ஜோதிட முறைகள் கரெக்ட்டா இருக்கும்? இல்ல அது நம்ம வந்து ஜோதிடம் எல்லாமே கரெக்ட்டு தாங்க. ஓகே, எந்த ஜோதிடமும் நம்ம வந்து தவறு அப்படின்னு நம்ம வந்து சுட்டிக்காட்ட முடியாது. ஓகே, அதனால தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, "ஜோதிடம் பொய் அல்ல, அது உரைப்பவன் பொய்" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சரியான முறையில நம்ம அந்த ஜோதிட பயிற்சிகள ம், முழுமையாக கற்றுக்கிட்டு, ம். அத நம்ம சொல்ல வரும்பொழுது, அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு வந்து பலிக்கும். ஓகே. நம்மளுக்கு அந்த கலைமகளுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக இருக்கும். ம். அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஜோதிட விதிகள்ல பார்த்தோம்னா, ஒரு யாரு ஜோதிடரா ஆகணுங்கிற ஒரு விதியும் இருக்கு. ஓகே. மாணாக்கன் விதின்னு சொல்லுவாங்க. ம். ஸோ யார் எல்லாருமே ஜோதிடர் ஆக முடியாது. ஓகே. புக்கு படிச்சுட்டு எல்லாரும் ஜோசியம் சொன்னா பலிக்காது. ம், அந்த ஜோதிடத்துக்கு தகுதியானவன் யாரு? ம், எந்த லட்சணங்கள் இருந்தா அவங்களுக்கு அந்த கலைமகளுடைய அருள் கிடைக்கும். ம், கலைமகள் அவங்க நாவில அமருவாங்க. ம், அவங்க சொல்லக்கூடிய வாக்குக்கு பலிதம் உண்டு. ம். அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க.